ஏய், நேத்து தான் சோகமா இருந்த சரி, இன்னைக்கு எதுக்கு சோகமா இருக்க? கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச மாதிரி வைக்கி. ராணி இங்க பாரு. சொல்லுமா. மாப்பிளைக்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? எடுத்துட்டு வந்தமா இருக்கு. ஏன் மணமேடையில எல்லாரும் எப்படி புது துணி போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க, மாப்பிளை மட்டும் எப்படி நிக்கிறாருன்னு பாரு. அந்த பழைய பனியனையும் பழைய லுங்கியையும் கட்டிக்கிட்டு. ஐயோ அம்மா, நான் அவர்கிட்ட அப்பயே சொன்னேன், இங்க பாருங்க மணமேடையில வந்து நிக்கிறது 4 பேர் பாப்பாங்க, அதுவும் நம்ம வீட்டு விசேஷம், போய் புது துணி எடுத்து போடுங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. இங்கிட்டு அங்கிட்டு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருந்தாரு, துணியும் மாத்தாம நிக்கிறாரு. துணியை மாத்த எம்பிட்டு நேரம் ஆயிர போகுது? ஒரு 10 மணி நேரம் ஆக போகுது, 10 நிமிஷம் ஆகாதா? ஏம்மா, அவர் தான் அங்கே இங்கேன்னு சமையகத்துலேருந்து வரவேற்கிற இடம்னு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் இல்லைம்மா. அங்கே ரூமுக்கு வந்த உடனேயுமே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஊர் தலைவர் கூப்பிட்டோன்னே நம்ம பாட்டுக்கு துணி மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அதுவும் இல்லாமல் தங்கம், அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? ஊர் தலைவர் கூப்பிட்டோம், மணமேடைக்கு கூப்பிட்டோம், இவங்களுக்கு துணி மாத்துறது தான் முக்கியமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசி போடுவாங்கம்மா. அதனால தான் அவர் அப்படியே வந்து நிற்கிறாரு. பார்க்கவே கஷ்டமா இருக்குடி, எல்லாரும் புது துணி போட்டு நிற்கும் போது மாப்பிள்ளை மட்டும் இப்படி வந்து நிற்கிறாரு. என்ன போ. சரி விடுமா, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன, தாலி கட்ட முடிஞ்சோன்னே அப்புறம் போய்க்க வேண்டியதான். ஏன்னா அண்ணன் அண்ணியும் பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே போ. என்ன இந்த பிள்ளை சிரிச்ச முகமாவே இல்லாமல் என்னமோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறான். ஏய் உமா, என்னடி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கவ? அம்மா, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குமா. தலை சுத்துதா? ஓ, ஏண்டி இப்படி பண்ணி தொலைகிற? நான் என்னமா பண்ணட்டும், ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி மயக்க வர மாதிரி இருக்கு. மாத்திரை போட்டியா இல்லையா? மாத்திரை காலையில் எந்திரிச்சு சொல்லி போடுன்னு சொன்னேன்ல. அம்மா, வாந்தி வராம இருக்கிறதுக்கு தாம்மா மாத்திரை போட்டேன், தலை சுத்துக்கெல்லாம் போடலம்மா, அதுக்கெல்லாம் மாத்திரை வாங்கல. என் வயிற்றுல அப்படியே நெருப்பள்ளி கொட்டுறதுக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்க. பிள்ளைய கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற. பாக்குறவங்க நேத்தே சொன்னாங்க. சரி, கொஞ்சமாவது சரி. திருட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி அரைஞ்சு போடுவேன் பார்த்துக்க. மணமேடையில் வச்சு என் மான மரியாதை வாங்கினேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, இந்த புகைக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. அப்படித்தான் இருக்கும். காலையில் 4 மணிக்கு முகூர்த்தத்தை வச்சிருக்காங்களோ அப்படித்தான் இருக்கும். பொறுமையை இரு. தாலி கட்ட முடிஞ்சோன்னே நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, யாரும் உன்னை எதுவும் கேட்க போறதில்ல. பொண்ணு ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ண போகிறாள்ல, எல்லா பொண்ணுங்களுமே அப்படித்தானே. கல்யாணம்னு ஒன்று ஆக போகுதுனாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெற்றவங்களை விட்டுட்டு வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதான். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை தானே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க, இங்கே பாரு தங்கம், தலைவர் வந்திருக்காங்க. நான் இங்கே நின்று ஆகணும், நீங்கள் போயிட்டு அழைச்சிட்டு ஓடி அங்கே போங்க. இந்த நான் போறேன். சரிம்மா, அங்க மணமேடையில கூப்பிடுவாங்க, நாங்க அங்க போய் பாக்குறோம், நீங்க வாங்க. சரிங்களா? சரிங்க மாமா. சரி, நானும் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. அத்தை, அங்க எல்லாரும் வந்துட்டாங்க அத்தை, வாங்க அத்தை, நம்மளும் போவோம். ஏமாடி, தப்பா எடுத்துக்காதம்மா, நான் இங்கே இருக்கேன், நீங்கெல்லாம் போங்க அங்கே. நாங்க மட்டும் போகணுமா? அத்தை வாங்க அத்தை. அட, சொன்னா கேட்கணும் சரியா? அதுவும் இல்லாமல் நான் வேற புள்ள குட்டி இல்லாதவ, மேடையில் வந்து நின்று என்னால் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அத்தை, இந்த மாதிரி வார்த்தை பேசாதீங்க அத்தை, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஐயோ எம்மாடி, புரிஞ்சுக்கம்மா. ஒரு தடவை பட்டம்னா மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏற்கனவே வாங்கி கட்டினேன் அன்னைக்கு, நான் பக்கத்தில் வந்து நின்று இந்த தேங்காய்லாம் அழுகி போச்சு, இதில் இதெல்லாம் வேறன்னா அவ்வளோதாம்மா, என்னால் எதுவும் ஆயிடக்கூடாது. மணமேடைக்கு பொண்ணே வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? என்ன அத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம்மாடி, மாப்பிள்ளை அங்கே நின்றுக்கிட்டு தானே இருக்காரு, இவங்க பூஜை நடக்கிறதுக்கு இன்னும் மணி ஆகும் போல இருக்குது. இப்போ தான் அந்த ஓமன் இந்த ஓமன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ மாப்பிள்ளையை போய் துணி மாற்றிட்டு வர சொல்லுப்போ. என்னங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்கள் போய் துணியை மாற்றிட்டு வாங்க, போங்க. மணமேடையில நான் நிக்கணும்னு சொல்லியிருக்கனால தான் நீங்க நின்றுகிட்டு இருக்கேன். துணி மாத்திரதா முக்கியமா? முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டு போய் மாத்திக்கலாம். இப்ப யார் வந்து என்னை தனியா பார்க்க போறா? ஏங்க, அவங்க பெரிய பணக்கார குடும்பங்க, இப்படி நின்னா நம்மள நாளை பின்ன எப்படி மதிப்பாங்க? என்னடா இது, அவ்வளோ பெரிய வீட்டில் சம்மந்தம் பண்ணுறாங்க, என்ன பொண்ணு குடும்பத்தில் இப்படி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. போங்க, போய் துணியை மாற்றிட்டு வாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஆளுங்களும் இங்கே இருக்கும்போது இப்போதானே பார்த்தீங்க, தலைவர் அங்கே கீழே போய் நின்று அவங்ககிட்ட எல்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க. அதுக்கு இன்னும் தாலி எடுத்து கொடுக்க நேரம் இருக்கு. நீங்கள் போயிட்டு கட்டிட்டு வாங்க, போங்க. சரி, நான் உடனே வரேன். துணி எதில் இருக்கு? ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்ல, அந்த பையிலே தான் இருக்குது.
பெத்த ஆத்தாளுக்கு பையன் இப்படி நிக்கிறானே, ஏதாவது கவலை இருக்குது. பிள்ளைய மட்டுமே தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சாமி சாமி எப்படிதான் இப்படி இருக்காங்களோ. நானும் தான் 2 பிள்ளைங்க வச்சிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லப்பா. பையனும் அப்படித்தான், பிள்ளையும் இப்படித்தான். நமக்கெல்லாம் 2 பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சே, வாங்க 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 தலைவரே, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வருவீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்ததுல ரொம்ப சந்தோஷம். விஐபிக்கெல்லாம் முன்னாடி சீட்டு போட்டிருக்கோம். எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எப்பா போய் ஒரு நல்ல சேரை பார்த்து எடுத்துட்டு வா, அவர் உட்கார்றதுக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் அங்கிட்டு இதெல்லாம் சேர் இருக்குல்ல. இல்ல விஐபி எல்லாம் இந்த சைடு தான் உட்காந்துருக்காங்க. அவன் விஐபி, நாங்க எல்லாம் வெட்டி ஆபீசரா. இருக்குடி மாப்பிள்ளை, என்னை சும்மா சீண்டிட்டு இருக்கிற. உனக்கு அடுத்த தலைவர் எலெக்ஷனுக்கு நான் தாண்டா வந்து நிக்க போறேன். உன் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி மொத்தத்தையும் புட்டு புட்டு வச்சு மக்களோட பணத்துல நீ கல்யாணம் ஆடி கொண்டாடுற கல்யாணம் இதுதான் உன் வீட்டு கடைசி கல்யாணம். இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி மாப்பு. என்னைய வாயை பார்த்துக்கிட்டு இருக்க, போயா போய் எடுத்துட்டு வந்து வையே. இந்தா போறேன். ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒத்த பையனை வச்சிருக்கோம், அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கு? எல்லாம் நம்ம பையனுங்க பிள்ளைக்கு தானே. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். அடியே மொட்டைக்காரி, பாத்தியாடி கூட்டத்தை? ஆமாடி, கல்யாணத்தை டிவில எல்லாம் போடுறாங்களே, மனமேடைய போக்கஸ்ல காட்டுறாங்களாமா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம நேரடியா குளோசப்ல பாக்கணுமா. இம்புட்டு பெரிய மண்டபம்ல, அதனால வச்சிருக்காங்க. பல்லு இருக்கவன் பக்கோடா திங்கிறான், நம்ம அவன் திங்கிறத பாத்துக்கிட்டு நிக்க வேண்டியதான். ஏண்டி எம்புட்டும் பண்ணிவிட்டு எப்படி நெஞ்செழுத்தமா உட்கார்ந்துருக்கா பாத்தியா? அதுதாண்டி, அவளுக குடும்பத்துல உள்ளவளுகளுக்கு குணமே அப்படித்தானே. நானும் ஏதாவது நடக்கும்னு பாக்குறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே. அடியே நீ நானும் போய் வாய விட்டு இப்படி எல்லாம் நடந்து போச்சாமா இதாமான்னு சொன்னோன்னு வையி, வந்தவங்க எல்லாம் அவங்கள கேட்க மாட்டாங்க. நம்ம 2 பேரையும் தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்தி போடுவாங்க. ஏற்கனவே ஒன்றும் பண்ணாமே என் பிள்ளைய கட்டி வச்சு உரிச்சாங்க, நம்ம 2 பேத்தையும் விடுவாங்களா? இந்த ஊத்த வயிற்றுக்கு யார் காதலையாவது ஓதுவானதா? யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு காதல ஓதுனேன். அவன் யார்கிட்டையும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாளே. இவளை நம்பி வேலைக்கு ஆகாது, நம்மளே களத்துல ஸ்ட்ரெயிட்டா இறங்க வேண்டித்தான். சரிடி, நீ இருந்து நல்லா வெறிக்க பாரு. நான் அப்படியே ஒலாவிட்டு வாரேன்னு எங்கிட்டாவது உத வாங்கிட்டு வராத. போனமா வந்தமான்னு இரு. ஊருக்காரவை எல்லாம் கொலவெறி ஆயிடுவானுங்கடி. அதுவும் சாதாரண குடும்பத்து கல்யாணம்னாலே கட்டி வச்சு உரிப்பாங்க. இது தலைவர் வீட்டு கல்யாணம், ஊருப்பட்ட தலைவர் வந்து நிக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னு வையி அம்புட்டுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியுண்டி மொட்டைக்கார சிரிக்கி. ஆடாத ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான், அடக்கி போடுவேன் நானும் தானே. பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் இப்படி பிறக்கணும். எம்புட்டு பெரிய வீட்டுல சம்பாதம் பாரு. ஊரே மெச்ச கல்யாணம் பாரு. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். இவளுக்கு வந்திருக்கு வாழ்வு. என் பிள்ளையும் தான் இருக்கிறா, இவ கூடயே தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சுதா? காலத்துக்கும் கஷ்டப்படணும்னு அங்க தலையெழுத்து. அதுகளுக்கு எழுதி வச்சிருக்கான் பாரு. ஊரை சுத்தி விட்டு எல்லா தப்பு தண்டாவையும் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஜோரா மாட்டிக்கிட்டானோ தெரியல. தப்பு பண்றவங்களா நல்லா இருக்காங்க, நல்லது பண்றவங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா ஏற்கனவே 10 போட்டோக்கு மேலே எடுத்தாச்சுக்கா, இன்னும் எடுக்க முடியாதுக்கா. அங்கே வேற போகணுக்கா, மாப்பிள்ளை பொண்ணு எடுக்க. அங்கே போகலின்னா அப்புறம் ஊர் தலைவர் அவங்க ஒய்ஃப் என்னை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்கக்கா. ஏய், அவங்க மாப்பிள்ளை வீடு, நாங்கள் பொண்ணு வீடு, புரியுதா? ஏக்கோய் ஏக்கா இப்படி பண்ணுறீங்க? போட்டோ எடுனா போட்டோவை மட்டும் எடு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. அப்படியே என்னைய உலகழிக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி எடுக்கணும். உள்ளூர் கிளவி மாதிரி இருந்துக்கிட்டு உலகழிக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி எடுக்கணுமா? ராய் மாதிரி நல்ல எடு, அழகா இருக்கணும். பார்க்கும்போது அனுஷ்கா மோத்வானி ஒரு பக்கம், நயன்தாரா ஒரு பக்கம், திரிஷா ஒரு பக்கம், அப்படின்னு 3 கலந்த கலவை மாதிரி இருக்கணும். அடியே சட்டியில இருந்தா தாண்டி அகப்பையில வரும். அங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடுறது இருக்கட்டும், இப்ப என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அதுதான் உன்னை அங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓ சோடா புட்டி, எனக்கு பாம்பு காது. ஒரு தடவை சொன்னாலே நல்லா கேட்கும். உன்னை பத்தி தெரியாதா? எங்க ஆத்தா என்ன சொன்னாலே கேட்கும். நான் சொல்றது கேட்கவா செய்யாது? இப்ப என்ன சொன்னு சொல்லட்டுமா? நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டுமா, வாமா அங்க தேடுறாங்க. யோ புருஷ், கொஞ்ச நேரம் இரியா. இப்பதான் போட்டோக்கான சிக்கி இருக்கான். வளைச்சு ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டு வரேன். டேய் தம்பி, நீ கல்யாணத்தை போட்டோ எடுக்க வந்தியா என் பொண்டாடி அழக போட்டோ எடுக்க வந்தியாடா?
யோ உனக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருந்தா உன் பொண்டாட்டி அழகா சொல்லு பார்ப்போம். முருங்கைக்கு கையுங்காலும் முளைச்ச மாதிரி இருந்துக்கிட்டு இது பண்ணுற ஆட்டம் பெரு ஆட்டமாக இருக்குது. இதில் அழகு வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க. சரி விடு, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் சீக்கிரம் போட்டோ எடுத்து அனுப்புடா, அங்க வேற தேடிக்கிட்டு இருக்காங்க. யோ நானா உன் பொண்டாட்டியை போக விடாமல் இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாயா என்னைய போக விடாமல் இங்கே போட்டோ எடுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. மண்டபத்தை சுற்றி 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். 100 போட்டோக்கு மேலே எடுத்துட்டேன். இன்னும் பத்தலை எடு இன்னும் பத்தலை எடுன்னு பாட்டு டார்ச்சராக பண்ணிக்கிட்டு இருக்கு. கூட்டிகிட்டு போயா முதல்ல. ஐயோ, நம்ம தான் காலத்துக்கு இவ்வளோ கொடுமையெல்லாம் தாங்கிக்கிறோன்னு பார்த்தா வர்றவனும் அதே மாதிரி தாங்குவான்னு நினச்சா என்ன பண்ணுறது? சின்ன பொண்ணு வாமா, அங்கே கூப்பிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு மாமியார் வீட்டில் தான் ஃப்ரீடம் இல்லைன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த இடத்துலயும் ஃப்ரீடம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைய நீங்க வச்சுக்கிறேன்னு கடைசியில் ஏன் தலையில கட்டியாச்சு. இப்போ எனக்கு ஃப்ரீடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாடி, ஃப்ரீடம் பற்றி பேசினாலே கொடியை தூக்கிடுவாங்களே. டே தம்பி, என் பொண்டாட்டி அழக நல்லா வளைச்சு போட்டோ எடு, நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன். அந்த ஆளு ஓடிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்ன 2 பேரும் இங்கே இருக்கீங்க, அங்கே இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும்? அண்ணே, அத்தையை வர சொன்னா அத்தை மணமேடைக்கு வரமாட்டேன், இங்கே இருக்கே, நீங்க போங்கன்றாங்க. மணமேடைக்கு வரலையா? என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, வீட்டுக்கு பெரிய மனுஷி, அப்பாவுக்கும் அப்புறம் நீங்க தான். நீங்க எல்லாமே என்னத்த பண்றது? வாங்க முதல்ல. அட இல்லப்பா, நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, நான் எதுக்கு? நீங்க எதுக்கா? இங்க உங்களை எதுக்கு இருக்க சொன்னேன்? கல்யாணம், உங்க பிள்ளைக்கு கல்யாணம், நீங்க இருந்து எல்லாமே பண்ணணும் வைக்கணும்ன்றதுனால தானே உங்களை இருக்க சொன்னது. அண்ணே, நம்ம தானே அத்தையை எப்படி நினைக்கிறோம், ஆனா நம்ம வீட்டுல அத்தைக்கு மரியாதையே இல்லைண்ணே. எம்மாடி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? வேண்டாமா? மரியாதை இல்லையா? அத்தைக்கு மரியாதை கொடுக்காம யார் என்ன நடந்துக்கிட்டா? ராணி எதுவும் பண்ணிச்சா? ராணி அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது. ஐயோ, அண்ணியெல்லாம் நீ தப்பே சொல்லாதானே. அண்ணியோட குணம்லாம் யாருக்குமே வராது. அப்புறம் என்னம்மா? வேண்டாம், விடுமா. எல்லாம் அம்மா தானே. அன்னைக்கே பந்தக்கால் நடுற விஷயத்துல அத்தை தேங்காய்லாம் எடுத்து வைக்க வந்தா தேங்காய் அழுகி போச்சு, உங்களால தான் அபசுகுடம் ஆகி போச்சுன்னு அத்தையை ஒரு மாதிரி பேசி போட்டாங்க. புள்ள இல்லாத நீ முன்ன போய் எல்லாத்தையும் செஞ்சா வச்சா எப்படி அப்படின்னு ஒரு மாதிரி பேசி போட்டாங்கண்ணே. அதனால தான் அத்தை மணமேடைக்கு வரமாட்டேன்றாங்க. என்னது, புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு மணமேடைக்கு வரலன்னு சொன்னாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இதை ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்லல நீங்க? ஐயோ, இங்க பாருங்கப்பா, விடுங்க, இதை விடுங்க. நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கேன். நீங்க எல்லாம் முன்ன போய் எல்லாம் பண்ணுங்க, வைங்க. பாருங்க, அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது, சரிங்களா? நீ எதுக்கு என்கிட்ட முன்னே சொல்லாம இருந்த? நீ சொல்லி இருக்கணும்ல, நீ வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த. அண்ணே கத்தாதானே, நீ இப்படி கத்துவனு தான் சொல்லல, ஆனா இப்ப நீ கேட்கவன் தானே சொன்ன. வர அம்மா போக்கே சரியில்லை. காசு பணம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா கண்ணை மறைக்குமா எல்லாத்தையும்? அத்தை எவ்வளவு பெரிய ஆளு. அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற ஒரே இதுனா அத்தை மட்டும்தான். அவங்கள முன்னணிக்க வச்சு பண்ணா அப்பாவே நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. அப்படியாப்பட்டவங்களை போய் இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நான் தானே தேங்காய் அத்தையை எடுத்து வைங்க எல்லாமே பண்ணுங்கன்னு. அப்ப என்ன எல்லாம் சொல்லி இருக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு வந்தது அவங்க என்னமோ வாங்கிட்டு வந்ததுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? 4 இன்னைக்கு போடுறேன். என்ன பழக்கம் பழகிட்டு இருக்காங்க? அன்னைக்கு என்னமோ நம்மள மதிக்கிறதே இல்லை. என்னமோ புது சம்பந்தம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே மறந்துருமோ? இன்னமும் கஞ்சி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் வேற வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உயிர் வச்சுக்கிட்டு அப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறேன். உங்களுக்காக வீட்டை எழுதி வச்சுட்டு காட்டை எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நடுத்தரவுல நான் நிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுதா? என்ன ஆட்ட கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும். வாங்க பிடிச்சி 4 போட்டு போடுறேன். என்னது, வீடு காடெல்லாம் எழுதி வச்சா? என்னப்பா சொல்ற? ஏத்த உங்களுக்கு தெரியாதா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா 60 சவரன் போடணும்னு சொல்லிட்டாங்க. 60 சவரன் போடுறதுக்கு உங்க மாப்பிள்ளை என்ன எல்லாம் கொட்டி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 10 ரூபா கூட இல்ல, பிச்சை எடுக்காத குறைதான். இப்ப கூட மாமனார் வீட்டுல போய் உட்காந்துருக்கேன். எதுக்கு? சோத்துக்கு வழி இல்லாம அங்கவே வேலை பார்த்து கொடுத்து அங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? என் பொண்டாட்டியே நான் தங்கமா தாங்குவேன். ஆனா அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பிறந்த வீட்லயே நாங்க லீவுக்கு போனோம்னா அவ சொகுசா ராணி மாதிரி இருந்துட்டு வருவா. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறது பார்க்கும்போது அம்பிட்டு வேதனையா இருக்கு. இன்னத்துக்கு காட்டு வேலை, வீட்டுல வந்து வேலை, தூங்கும் போது கால் வலி அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் புரியுது. வாங்க, நீங்க முதல்ல வாங்க. ஏற்கனவே உமாவுக்கு ஒரு தடவை கல்யாணம் நின்று போச்சு. அதுவும் இல்லாமல் வர மாப்பிள்ளையெல்லாம் தட்டிக்கிட்டு போச்சு. இதில் வேற நம்ம மறுபடியும் நம்ம வீட்டு பிரச்சனையை பேச போய் இந்த கல்யாணம் மடமேடைக்கு வந்து நின்று போச்சுன்னா அப்புறம் அது கஷ்டம் ஐயா. நம்ம குடும்பத்து பிரச்சனையை நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். முதல்ல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கட்டும். இம்பிட்டு செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி தான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருப்பேனே.
அட நீங்க வேற இவங்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நன்றியே இருக்காது. அப்பன் சொத்து பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் 10 ரூபா கூட ஆசைப்படாம மொத்த சொத்து இவங்களுக்குனே கொடுத்துட்டேன் அத்தை. இந்த பிள்ளை இங்க நிக்குது. இந்த பிள்ளைக்கு பெருசா நான் ஒன்றும் பண்ணிடல. ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் ஏதாவது உனக்கு செய்யறேம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனா செய்ய முடியல, கையில 10 காசு இல்லை. ஆனா இந்த பிள்ளை சொன்னது, எனக்கு வேண்டானே, நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருந்தா போதும், நான் எனக்கு ஏதாவது பார்த்து பொழைச்சிக்குவேன், நீ நல்லா இருக்கணும்னு. இந்த பிள்ளை கல்வி குடிச்சா கூட அவளுக்கு அறிவு வருமா? இந்த குடும்பத்துலதான் நான் வாக்கப்படுவேன், இல்லைன்னா நான் செத்து போறேன்றா. எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா? இப்போ வந்தவனுக்காக செத்து போறேன்றா. அதனாலதான் எல்லாத்தையும் வித்துரு குடு, நல்லா இருந்துட்டு போட்டும். நான் நாசமா போறேன், நான் நடுத்தரவுல நிக்கிறேன், என் புள்ள குட்டியை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், இதுக்கப்புறம் என் பொட்டாட்டி பிள்ளைக்காக உழைக்க மாட்டேன் நானு. இருக்கட்டும், அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டேன். ஆனா உங்களை போய் இந்த வார்த்தை பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னையும் இப்பெல்லாம் எங்க அம்மாவுக்கு பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை. சுறுசுறுன்னு தான் பேசுது. என் பொண்டாட்டி அம்பிட்டு செஞ்சா. நான் இங்க ஒரு வாரம் தான் இல்லை, ஆனா அவளை படாத பாடு இல்லை. அதனாலயே நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டேன். இவங்களை நம்பியெல்லாம் நான் என் பொண்டாட்டி பிள்ளைய விட முடியாத. அதான் மனசு நொந்து போய் தான் நாங்க போயிருக்கேன். இப்போ உங்களை நோக்கடிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நான் இருக்க வச்சது உங்களை. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கு. இனி கல்யாணம் முடிஞ்சோனையும் வீட்டுக்கு போறதுக்கு வீடு வாசல் இல்ல. நாளைக்கு மறு வீட்டுக்கே அழைக்கணும்னா எந்த வீட்டுக்கு எந்த முகை கட்டை வச்சுக்கிட்டு அழைப்பாங்கன்னு தெரியல. அம்பிட்டு பெரிய வீட்டை சம்மந்திக்கு எழுதி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? சரியத்த, நான் சம்பாதிக்கல, நான் சம்பாதிச்சேன்னா அதை பத்தி பேசலாம் வைக்கலாம். எங்க அப்பன் சொத்து தானே, அனாமத்தா வந்தது தானே, போயிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மனம் இடைக்கு வரணும், அப்படிதான் சொல்லிட்டேன். 2 பேரும் முன்ன போங்க, துணியை மாத்திட்டு வரேன். சரிண்ணே. என்னத்த போறீங்களா இல்லையா? போறேன்ப்பா, போறேன். பாருங்க, நான் உங்களை அத்தனை கூப்பிடுறதும் அம்மானு கூப்பிடுறதும் ஒண்ணுதான், புரியுதுங்களா? என் அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல நான் உங்களை தான் வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு மனசை போட்டு உழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். என்னடா இது, எதுவும் நடக்குது பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. கெட்டி மேடமே கொட்டினாலும் ஒன்றும் நடக்காது போல இருக்கே. என்னடி மாப்பிள்ளை வெடைச்சிக்கிட்டு நிக்கிறாரு, என்ன ஆச்சு? மூஞ்சில ஈ ஆடாம இருக்காரு. அதாம்மா எனக்குமே ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனாலே ஏதோ இருக்கிறதா தானே அர்த்தம். முகமும் சரியில்லையே. துணி மாற்ற போன அப்புறம் திடீர்னு இப்படி வந்து நிற்கிறாரு. தலை சுத்துது. ஐயோ, இதுக்கு மேல முடியாது. அப்படி ஓட அருவாள இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்கு தானே. இந்த பாரு. ஐயோ உமா, உமா. ஏ உமா, என்னாச்சு உமா, என்னாச்சு? ஐயோ அடியே உமா, உமா என்னாச்சு? பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தண்ணி தெளிச்சா சரியா போயிடும். அது உடம்பு முடியல போல இருக்கு, அதான் வாங்கிட்டா. நீங்க ஒன்றும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஐயரே, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க, மாப்பிள்ளை கட்டட்டும். என்ன சம்மந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குது, தாலி எடுத்து கொடுங்க கட்டட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதானே? அட கடவுளே, என்ன இது? கல்யாண நேரத்துல பொண்ணு அப்படி மயங்கி விழுந்து கிடக்குது, அதுதான் விட உங்களுக்கு தாலி கட்டுறதா முக்கியமா? ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் நான் வரலன்னு. இந்த பையன் எங்க கேட்டான் வாங்கன்னு. இப்ப என்ன இதுன்னு தெரியலையே. அது ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்து நிக்க ஆடுறான்னு தெரியலையே. அட கடவுளே, பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குதே. ஐயோ, என்னது, நம்ம மாமியார் ரொம்ப நடிக்குதே. இது இந்த அளவுக்குள்ள நல்ல கிளவி கிடையாது. அதெல்லாம் சாதா மயக்கம் தான், ஒன்றும் இல்ல. என்ன சாதா மயக்கம்? புள்ள மயங்கி விழுந்து கிடக்குது பார்த்தா. என்ன பண்ற நீ? பொண்ணு கைய பிடிச்சு பாக்குறேன். கைய பிடிச்சு பாக்குதா? என் மாமியார் என்ன டாக்டர் படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கு கைய பிடிச்சு பாக்குறதுக்கு? என் புள்ள கையில நீ ஒண்ணு பிடிக்க வேணாம். முதல்ல நவரு நீ முதல்ல. ஆத்தாடியாத்தா, இப்ப எதுக்கு நீ ஆடுற? உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, தலைவர் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்குது. வா வர நீ ஆடாத. ஐயோ, நீ என்ன டாக்டர் படிச்சிருக்க? முதல்ல என் புள்ள கைய விடுன்னு சொன்னேன், கைய விடு. ஐயோ, முதல்ல இங்க என்னதான் நடக்குது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆத்தாடி, என்ன தங்கம், புள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறியா? கேரு, கல்யாணம் தானே வச்சிருக்கு, வேற என்ன வச்சிருக்கு? நீ